ஆண்டோர் பெருமக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு பல மேடைகளில் பேசிய ஒரு வாய்ப்புக்கு கிடைத்திருக்கிறது. அறிஞர்களுடைய அவைகள், வெளிநாடுகளில் சென்று பல மேடைகளில் பேசுகின்ற அந்த வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த மாணவர்கள் நிரம்பிய இந்த கூட்டத்திலே பேசுகிற அந்த வாய்ப்பு என்னாலே என்றைக்கும் மகிழ்ச்சியோடு நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. அது பாஸ்கரன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார்கள். எனக்கு உலக சாதனையாளர்கள் என்ற பட்டம் கொடுத்திருக்கார்கள். உலக சாதனையாளர் பட்டத்தில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. எந்த பட்டம் தெரியுமா? நீ உலக சத்தியவாதியாக மாறு என்ற பட்டத்தை நீங்கள் கொடுத்திருந்தால்தான் சொல்வார்கள், இந்தியிலே சொல்வார்கள், எப்படி மனிதன் இருக்க வேண்டும். सच्चाई से रहना चाहिए, सत्यवादी से रहना चाहिए, सावधानी से रहना चाहिए, संतोष से रहना चाहिए, साधारण से रहना चाहिए, अच्छा मनुष्य से रहना चाहिए. ஒரு நல்ல மனிதராக இரு, அது போதும். வாழ்க்கையிலே சத்தியம், உண்மை, உழைப்பு, ஒழுக்கம், இதுதான் என்னுடைய. ஒரு மாணவனுடைய வரலாற்றை குறிப்பிட வருகிறேன். என்னுடைய நண்பன் அவர். நான் படித்தது தேவகோட்டையில் நகரத்தார் பள்ளியில் பள்ளியில். மாணவன் எல்லோருடையும் நல்லா பழகக்கூடியவன் என்னுடைய நண்பன். அவனுடைய குடும்பத்திலே எல்லோரும் நன்றாக படிக்கிறவர்கள், அவன் மட்டுக்கும் படிப்பு சரியாக வராது. எனவே ஸ்கூல் ஃபைனல் SSLC என்பார்கள், அதிலே தோல்வி அடைந்தான். எல்லா மாணவர்களும் கல்லூரிக்கு போகிறார்கள், அவன் மட்டும் போகவில்லை. வருந்தினான். எல்லோரையும் பார்த்து என்னுடைய நண்பர்களெல்லாம் கல்லூரிக்கு போகிறார்கள், நான் போக முடியவில்லை என்று வருந்தினான். இருந்தாலும் அவனால் தாங்க முடியவில்லை. எனவே அவன் இனிமேல் வாழக்கூடாது என்று முடிவு செய்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கிறான். தற்கொலை என்றால் கத்தியா, விஷமா, அல்லது எது? சீக்கிரம் போக வேண்டும். அதற்கு சரியான இடம் ரயில்வே தண்டவாளம். தேவகோட்டைக்கு பக்கத்திலே தேவகோட்டை ரஸ்தா ரயில்வே தண்டவாளம் இருக்கிறது. அது ஒரு சரியான தண்டவாளம் அல்ல, சின்ன தண்டவாளம். அவன் முடிவெடுத்தது தஞ்சாவூருக்கு போய் அந்த பெரிய ஸ்டேஷன் ஜங்ஷனில் விழுத வேண்டும், உயிர் துறக்க வேண்டும் என்ற ஒரே முடிவு வருகிறான். முடிவெடுக்கிறது வெள்ளிக்கிழமை, முடிவு செய்தவருடைய திங்கட்கிழமை. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் விடுமுறை. ஒரு நூலகம் போகிறான். நூலகத்தை போய் ஒரு நல்ல அருமையான நாவல் கொடுங்கள், பொழுதுபோக்கக்கூடிய நாவல் கொடுங்கள் என்று இருக்கிறார். அவர் ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அந்த புத்தகத்தை படித்தான். அவளுக்கு சரியான ஒரு இன்ட்ரெஸ்டாக இல்லை, சுவையாக இல்லை. இருந்தாலும் படிக்கிறான். கொஞ்சம் சுவை வந்தது. ஐயா, நான் வீட்டுக்கு எடுத்து போகிறேன், வண்டியை திருப்பி தருகிறேன் என்று வீட்டுக்கு எடுத்து போனான். சுவையான நாவலாக அமைந்தது. படித்தான், படித்து கொண்டே இருந்தான். 2 வரை படித்தான், 3 வரை படித்தான். முடிவை மாற்றிக்கொண்டான். தற்கொலை செய்து கொள்வதில்லை. வாழ்க்கையில் போராட வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், தேர்தல் நம்முடைய எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணணும், காண்கிறேன் என்று முடிவெடுத்தான். முடிவெடுத்து SSLCயிலே பாஸ் செய்தான், PUCயிலே பாஸ் செய்தான், BA பாஸ் செய்தான், BLல் பாஸ் தான், வழக்கறிஞரானான், நீதிபதியானான், நீதியரசரானான். அவன் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறான். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான கதை. கிளைமேக்ஸ் என்னவல்ல. என்ன புத்தகம்? அந்த புத்தகம், படித்த புத்தகம் சத்திய சோதனை என்ற புத்தகத்தை படித்தான். இதுதான் வாழ்க்கையில் நடந்ததுதான். சத்திய சோதனையை படித்த பிறகுதான் நான் நீதிபதியாகிற போது இருக்கிற அந்த உணர்வுகளுக்கு எனக்கு என்னாலே மதிப்பு கொடுக்க முடிந்தது, என்னாலே உருவம் கொடுக்க முடிந்தது. ஒரு MLA தவறு செய்தார்.
எம்எல்ஏ தவறு செய்கிற போது அவரது குற்றம் சம்பந்தப்பட்டது எஃப்ஐஆர் பனிஷபிள். ஹி ஃபைல்ட் அன் அப்ளிகேஷன் ஃபார் ஆன்டிசிபேட்டரி பெயில். அது நான் நீதியரசராக இருக்கும்போது எனக்கு முன்னாடி வந்தது. அவர் காங்கிரஸை சேர்ந்தவர். அவருக்கு என்ன சொன்னேன், ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்க முடியாது, உங்கள் மேல் 10 வழக்குகள் இருக்குந்தானே, கொடுக்க முடியாது என்று சொல்கிறார். ஐயா, எந்த கண்டிஷனாலும் கொடுங்க. எந்த பார்ட்டி? நான் காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டியா? அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரூத் படிச்சிருக்கியா? இல்லைங்க, படிக்கலை. அப்போ நான் உனக்கு கண்டிஷன் போடுறேன், உனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் தர்றேன், கண்டிஷன் போடுறேன், போய் மதுரைக்கு போ, மதுரையில் காந்தி மியூசியத்தில் டெய்லி காந்தி புக்ஸ் படிக்கிறியா அப்படின்னா, நிச்சயம் படிக்கிறாங்க. அதே மாதிரி போட்டேன். அதை போட்டோம்னா உத்தரவு எடுத்துக்கிட்டு இங்கே போகிறாப்புல அவருடைய அட்வொகேட்டு டெல்லியில் சிதம்பரத்தை ஐயா என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி பண்ணாரு. நீங்கள் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த ஆர்டரை செட்டிஸ்ஃபை பண்ணுங்க, எனக்கு பெயில் தான் வேணும், ஆன்டிசிபேட்டரி தான் வேணும், இந்த கண்டிஷன் வேண்டாம் அப்படிங்கிறாரு. சிதம்பரம் சொன்னார், நீ டெல்லி வராத, மதுரைக்கு போ, அதில் போய் காந்தி புக்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் கேடு அவர் கொடுப்பாரு, அவர் காந்தியவாதி அப்படின்னு ஒன்று. அவர் போய் மதுரைக்கு போய் புஸ்தகங்களை படித்து ஒரு 15 நாளைக்கு பிறகு ஃபைல் அன் அப்ளிகேஷன் ஃபார் ரிலாக்ஸேஷன். அவர் சொன்னார், நான் இன்னொன்று புத்தகங்களை படிச்சிருக்கேன், காந்தி புத்தகம், எந்த கேள்வினாலும் கேளுங்க, அவர் நான் பதில் சொல்கிறேன். ஆனால் ஒன்றும், எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும். ரிலாக்ஸேஷன் ஃபுல்லாக வேண்டாம். நான் அங்கே போய் என்னுடைய தொகுதி இருக்குது, பிரசவகம் தொகுதி. அந்த தொகுதியை போனீங்கன்னா சென்னையில் காந்தி மியூசியம் இருக்குது, நான் போய் அங்கே படிக்கிறேன், கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்றாரு. தென் ஐ ரிலாக்ஸேட். அந்த ரிலாக்ஸ் பண்ணதனுடைய விளைவுகள் எல்லாமே, நான் இந்த உணர்வுகளுக்கு நீங்கள் பாராட்டுகிற பாராட்டுக்கு நான் உரிய மதிப்பு உள்ளவனா என்பது வேறு விஷயம். ஆனால் நான் காந்தியவாதி, காந்திய உணர்வுகள் இருந்தவன் என்பதற்கு இன்றைக்குத்தான் எனக்கு பாஸ் மார்க் கிடைத்திருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் இந்த உயர்வுக்கு காரணம் 3 பேர். 1 சத்யசாய் பாபா, 2 எம்ஜிஆர், 3 என் மனைவி பத்மினி. நான் என்னுடைய மனைவி இங்கு அழைத்து வருகிற போது ஒரு கண்டிஷனோடு வந்தார், நான் மேடைக்கு வரமாட்டேன், மேடைக்கு அழைக்காதீங்க அப்படின்னாங்க. என்ன கொஞ்சம் ஷை டைப்பு. ஆனால் அந்த யார் மனிதன் உயர்வதற்கு காரணம் மனைவியினுடைய பிரார்த்தனையா. நீங்கள் மனைவிகள், தமிழகத்தில் இருக்கிற மனைவிகள் கோயிலுக்கு போனால் தனக்காக வேண்ட மாட்டார்கள், தன்னுடைய புருஷன் நல்லா இருக்கணும், தன்னுடைய கணவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுகிற பெண்கள் தான். அவங்களுக்குள்ள ஒரு பெண்களுக்கு ஒரு சக்தி உண்டு, பெண்களுக்கு ஒரு சக்தி. இப்போ பெண்ணுக்கு ஆண் அடக்கம் அப்படின்னு சொல்கிறோமே, எப்படி தெரியுமா? உமன்னு சொல்கிறோமே, WOMAN, மேன் உள்ள இருக்கு. ஃபிமேல் சொல்கிறோமே, MALE உள்ள இருக்கு. ஷீ சொல்கிறோமே, HE ஹீ இருக்கு. ஆகையினால ஆண்களை விட பெண்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பதற்கு இதை விட என்ன? வாழ்க்கையில சாதிப்பது முக்கியம் இல்லை, வாழ்க்கையில சம்பாதிப்பதற்காக முக்கியம் இல்லை. வாழ்க்கையில நேர்மையாக வாழ வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். விவேகானந்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, சுவாமி, இந்து மதம் இருக்கிறது, எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, வெளிநாடுகளெல்லாம் போயிட்டு வந்தீங்க, நீ எந்த மதம் சிறந்த மதம்? எல்லாரும் கேட்குறாங்க, இந்து மதம் தான் சிறந்த மதம் சொல்லுவார்னு நினைச்சு. இல்லை, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதம் தனி மனித ஒழுக்கத்தை வற்புறுத்தி உன்னை தனி மனித ஒழுக்கவாதியாக ஆமாற்றுகிறதோ அந்த மதம் தான் சிறந்த மதம் என்று சொல்றார். அதுதான் உண்மை. நீங்க சொல்லுவாங்க, வாழ்க்கையில சாதிப்பதை விட தியாகம் பண்றதுதான் பெரிய விஷயம். தியாகம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி இருக்கே. நகர்மனான பிரஜையாதனின தியாகே நைக்கே அமிர்தோத்தமான அசுகு என்பது பகவத்கீதை. யார் உயர்ந்தவன்? நகர்மனா, மேன் ஆஃப் கர்மா? நோ.
Naprajaya, man of masses? No. Dhanena, man of money? No. Then who is the great man? Nagarmana Naprajaya Dhanena Tyage Naike Amardottam Nashuku. தியாகம் செய், சம்பாதி, குடு புடு, சம்பாதி அடுத்தவர் கொடுத்துப்பார். அதனுடைய மகிழ்ச்சி, அதனுடைய திருப்தி எதுவுமே இல்லை. மனிதன் பாவம் செய்வதற்காக பிறக்கவில்லை. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் இருப்பவர் யார் என்று சொல்வது இனி எத்தனை நாள் வாழ்றது முக்கியம். How long you live, not the important thing. After your death, you must be remembered. That's a life. Life is not a merely living, loving, not only loving, learning, not only learning, listening, not only listening, leaving a mark in the world and leave the world. That's called life. Life, L-I-F-E, live in love, L, I, ignore the bad, F, fight against the trouble, E, enjoy every moment of your life. That's called a life. வாழ்க்கையில் கொடுத்து பழகுங்க. சர்வ் ஆல், லவ் ஆல் என்பது முக்கியம் அல்ல. கஷ்டப்படுங்க, துன்பப்படுங்க, அவமானப்படுங்க, மேலே வாங்க. இன்னும் நல்லா சொல்லுவாங்க, நான் சொல்றது வீழ்வது கேவலம் அல்ல, விழுந்தே கடப்பது தான் கேவலம். விழாமலே வாழ்ந்தான் என்பது பெருமை இல்லை, விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதுதான் பெருமை. வாழ்க்கையில் நாமெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள், ஜாதிக்காக பிறந்தவர்கள். நாமெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள், சம்பாதிப்பதற்காக பிறந்தவர்கள். பணம் என்ன பணம்? இன்று வரும் நாளைக்கு போகும். பணத்தால் கட்டிலை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தால் புத்தகத்தை வாங்கலாம், அறிவை வாங்க முடியாது. பணத்தால் மருந்தை வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. பணத்தால் ஆடம்பரத்தை வாங்கலாம், திருப்தியை வாங்க முடியாது. பணத்தால் ஆயுதத்தை வாங்கலாம், தைரியத்தை வாங்க முடியாது. பணத்தால் மூக்கு கண்ணாடியை வாங்கலாம், பார்வையை வாங்க முடியாது. பணத்தால் கோவிலை வாங்கலாம், தெய்வத்தை வாங்க முடியாது. ஆனால் தெய்வத்தை வாங்கலாம் எப்போது? உண்மையாக இரு, ஒழுக்கத்துடன் இரு. இன்று நான் பாராட்டப்படுகிறேனே, இதனுடைய விளைவு. எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ண மாதிரி இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். மகாத்மா காந்தியுடைய அடிப்படை உணர்வுகள் தான் நான் நல்ல நீதிபதி என்று போற்றப்படுகிறேன். இந்த அம்மா சொன்னாங்களே, நான் நல்ல நீதிபதி, தீர்ப்புகள், அதுக்கு காரணம் பூரா காந்தி கொடுத்த உணர்வுகள், மகாத்மா காந்தி கொடுத்த உணர்வுகள். என்னை யாரும் சபலப்படுத்தியதில்லை. இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் டு பிகம் a சினிமா ஆக்டர். அந்த காலத்தில் நான் படிக்கிற போது, லா படிக்கிற போதோ, பிஏ படிக்கிற போதோ ஹீரோ மாதிரி இருப்பேன். நிறைய முடி. யங் டேஸ் ஐ வாண்ட் டு பிகம் a சினிமா ஆக்டர். ஏன்? நடித்தா பணம் வரும், இது வரும், புகழ் வரும், அது மாதிரி ஆகலாம், சிவாஜி மகா ஆகலாம் அப்படின்ட்டு. எனக்கு சிவாஜி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மனதை மாற்றியவர் இந்த காந்தி புக்ஸான். You are born to achieve great things, not for this one. அதை என்னை கரெக்டாக கண்டுபிடிச்சவர் எம்ஜிஆர் தான். எனக்கு எம்ஜிஆருக்கும் அதிகமான பழக்கம் உண்டு. ஏன்னா அவருக்காக நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன். நான் நீதிபதியானோட பல பேர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அது ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி அவரை பார்ட்டியிலேருந்து விலகிட்டதுக்காக நானும் 5 பேர் உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்து அண்ணா சிலைக்கு முன்னாடி அவர் விலகினது தப்புங்கிறதுக்காக இது பண்ணி என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. 10 நாள் ஜெயிலில் இருந்தோம். அருமையான டே சார். என்ன ஏன் பேர் எடுத்துன்னா 5 மணிக்கு தேங்காய் மாங்காய் சுண்டல் கொடுப்பாங்க ஜெயிலில். அது மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை. இதுக்காகவே நான் ஜட்ஜான பிறகு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்காக நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன் பேசுறதுக்காக. பேசிட்டு சுண்டல் கேட்டேன், அவங்க கொடுத்தாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, நீ பி ஹியூமன், பி ஹியூமன் பீயிங், பி ஹியூமன். அன்பாக இருக்கிறது அது மற்றவங்களுக்கு இல்லை, உனக்கு பெரிய ஒருடைய ஆயுளை கூட்டும். அன்பு அன்பு அன்பு. பாபா சொல்றது அன்பு அன்பு. அன்புக்கு அழகு எது? அறிவு. அறிவுக்கு அழகு எது? படிப்பு.
படிப்புக்கு அழகியது ஒழுக்கம், ஒழுக்கத்திற்கு அழகியது வேலை, வேலைக்கு அழகியது ஊதியம், ஊதியத்திற்கு அழகியது சேமிப்பு, சேமிப்புக்கு அழகியது கொடை, கொடைக்கு அழகியது கருணை, கருணைக்கு அழகியது அருள், அருளுக்கு அழகியது ஆண்டவன், ஆண்டவனுக்கு அழகியது பக்தி, பக்திக்கு அழகியது அன்பு, அன்புக்கு அழகு அறிவு. ஆக அன்பும் அறிவும் சேர்ந்தால்தான் முழுமை, பெருமை, சிறப்பு. வாழ்க்கையில உடம்புல இவ்வளவு சொல்றோம். உண்மையிலே நான் தமிழன் சொல்லுங்க, தமிழ், அதை விட இந்தியன் சொல்லுங்க. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஒரே பாரதம், உன்னத பாரதம், அதுதான் வாழ்க்கை. இந்தியாவுக்குள்ள பெருமை எந்த நாட்டுக்கும் கிடையாது. இந்தியாவை பற்றி ஒருத்தர் பாடுறான், ஓ வாட் அ பியூட்டிஃபுல் இந்தியா, பஞ்சாப் ஃபார் ஃபைட்டிங், பெங்கால் ஃபார் ரைட்டிங், ஓ வாட் அ பியூட்டிஃபுல் இந்தியா, காஷ்மீர் ஃபார் பியூட்டி, ஆந்திரா ஃபார் பியூட்டி, ஓ வாட் அ பியூட்டிஃபுல் இந்தியா, Rajasthan for history, Maharashtra for victory, oh what a beautiful India, Mysore for silk, Haryana for milk, oh what a beautiful India, Assam for agitation, Madhya Pradesh for vegetation, oh what a beautiful India, Orissa for temples, Jharkhand for minerals, oh what a beautiful India, Kerala for brains, Tamil Nadu for grains, oh what a beautiful India. இது எழுதின கவிஞன் யார் தெரியுமா? ரவீந்திரநாத் தாகூர். இல்ல, சென்னையில படிக்கிற ஒரு மாணவன், 10வது படிக்கிற மாணவன் எழுதுற கவிதை இது. இந்தியாவை பத்தி, தன்னை பத்தி எவ்வளவு வேறு. அதனால பி இந்தியன். Same time, don't forget the culture and tradition of Tamil. தமிழ்ங்கிறதே பண்பு, தமிழ்ங்கிறதே அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறது, உதவி, ஹெல்ப். நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழல் இருக்கும், மற்றவங்களுடைய ஹெல்ப் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. உழைப்பு. மகாத்மா காந்தி சொல்லுவார், 7 பாவங்கள் சொல்லுவார். முதல் பாவம் உழைப்பில்லாமல் வருகிற பணம், இரண்டாவது பாவம் மனச்சாட்சி இல்லாமல் இருக்கும் மகிழ்ச்சி, 3வது பாவம் ஒழுக்கமின்றி அமைந்துவிடும் அறிவுத்திறன், 4வது பாவம் நேர்மை இல்லாத வியாபாரம், 5வது பாவம் மனிதாபிமானம் இல்லாத விஞ்ஞானம், 6வது பாவம் கொள்கை இல்லாத அரசியல், 7வது பாவம் தொண்டு மனப்பான்மை இல்லாத பக்தி. இவைதான் பாவங்கள். இந்த பாவங்கள் செய்யாதீர்கள். வழி சொல். ஆரோக்கியத்திற்கு என்ன வழிகள்? 7 வழிகள். 1, எப்போதும் சுறுசுறுப்பு. 2, எப்போதும் மகிழ்ச்சி. 2, எப்போதும் திருப்தி. 3, எப்போதும் புன்னகை. 4, எப்போதும் உற்சாகம். 5, எப்போதும் பணி செய்வது. 6, எப்போதும் பணிவாக இருப்பது. 7, be humble, go high, have high ambition, high aspiration, don't be satisfied with the present position. Still, don't compare yourself with third person. You don't compare yourself with third person, but compare yourself of last week. You compare yourself last week la eppadi irundha, last month la eppadi irundha. You compare yourself, improve. This growth is not sufficient. Improve. அதனால அடுத்தவருக்கு பணிவோட, பெரிய பதவிக்கு வரலாம், ஆனால் அடக்கத்தோடு இருங்க, பணிவோடு இருங்க. உங்களை எல்லாரும் விரும்புவாங்க. இப்போ நான் இங்கே ஜட்ஜாக இருந்தேன், அதுக்கு பிறகு ஜார்க்கண்டில் சீஃப் ஜட்ஜாக இருந்தேன், அதுக்கப்புறம் டெல்லியில் ஜட்ஜாக இருந்தேன். ஜட்ஜ் ஆகி 2014-15 ரிட்டையர் ஆகி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சீனியர் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எனக்கு இவ்வளவு வயசுன்னு சொல்றதை நான் விரும்புறதே இல்லை. எல்லாரும் சொன்னாங்க, எனக்கு வயசு 25 தான். என்ன வயசு? If you get engaged, you will feel young age.
ஒர்க் பண்ணுங்க, ஆக்டிவா இருங்க, பண்ணுங்க, எப்போதுமே சிரிச்ச முகமா இருங்க, பி ஸ்மைலிங். பகவான் சத்யசாய் பாபா 10 commandments சொல்லுவார். 10 commandments. I avoid it, single letter. V double letters, use it. Ego 3 letters, kill it. Love 4 letters, value it. Smile, keep it. இந்த ஸ்மைலுக்கு பாபா சொல்லுவார். ஸ்மைல்னா என்னன்னா SMILE, sweet message in lip expression. That's called a smile. 6 letters, rumor, ignore it. 7 letters, success, achieve it. Jealousy 8 letters, distance it. Knowledge 9 letters, acquire it. Discipline 10 letters, maintain it. ஒழுக்கம் தான் முழுது. ரொம்ப முக்கியங்கிறதுக்கு பாபா சொல்லுவாரு, வாட் இஸ் ஆல்பபெட் நம்பர் ஆஃப் டி? 10 எழுத்துக்கள். வாட் இஸ் ஆல்பபெட் நம்பர் ஆஃப் டி? What is the alphabet number of 4? What is the alphabet number of D? 4. I 9. S 19. C 3. P 16. L 12. I 9. N 14. E 5. Have the total 100. That means if only you are maintaining the discipline, you are getting 100. You will become Dhoni. ஒழுக்கம் 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 உயிரினும் ஓம்பப்படும் வள்ளுவர் சொல்லிருக்காரு. சொல்லுவாரு, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். திருக்குறள் சொல்லுது, மேனேஜ்மெண்ட் அப்படி சொல்றாரு. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அதை விட எனக்கு பிடிச்சது, தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். நீ ஃபிட் பர்சனா இல்லையாங்கிறத உன்னுடைய படைப்புகள், உன்னுடைய எழுத்துக்கள், உன்னுடைய பிள்ளைகள் அவர்களாலே சொல்லுவார்கள். தந்தை மகற்காற்றும் நன்றி. தந்தை மகற்காற்றும் நன்றி. தந்தையே மகனுக்கு நன்றி சொல்லணும். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். நன்றி சொல்றதா, தந்தைன்னு பேர் வாங்கினதே மகன் பிறந்ததுனால தான். ஆகையினால ஐ எம் கிரேட்ஃபுல் டு இட். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பு செயல். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோட்டான் கொல்லுன்னு சொல். அப்ப மகனுடைய எஃபர்ட் ட்ரை. எஃபர்ட்ஸ் மே ஃபெயில், பட் நெவர் ஃபெயில் டு மேக் எஃபர்ட்ஸ். ஃபுல் ஆஃப் எஃபர்ட்ஸ். முயற்சிகள் தவறலாம், முயற்சிப்பதில் தவறக்கூடாது. அதான் அப்ரஹாம் லிங்கன் எழுதுவார். தன்னுடைய மகன் ஸ்கூல்ல படிக்கிறான். பிரின்சிபலுக்கு லெட்டர் எழுதுறார். பிரின்சிபல், மை சன் இஸ் ஸ்டடியிங் 6th standard. My son's name is there. Please don't give any priority to my son merely because he is my son. எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் பிரின்சிபலே. அவனுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்கள். கற்றுக் கொடுத்ததை அவன் செய்யுமாறு பணியுங்கள், செய்யுங்கள். ஒன்றும். இரண்டாவது, வெற்றியிலே வெறி கொள்ள வேண்டாம், தோல்வியிலே துவண்டு போக வேண்டாம். டோன்ட் கெட் டிப்ரெஸ். 2. மூணாவது தான் முக்கியம். ஓ பிரின்சிபல், ப்ளீஸ் என்ஷூர் என்னுடைய மகன் இலவசமாக கிடைக்கிற $1000 விட, என்னுடைய மகன் இலவசமாக கிடைக்கிற $1000 விட உழைத்து பெறுகிற $100 மிக மிக உயர்ந்தது, மிக மிக மதிப்புடையது என்பதை பாருங்கள். இது ஆபிரகாம் லிங்கன் சொன்னது. எவ்வளவு பெரிய விஷயம். அதே ஆபிரகாம் லிங்கன் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்துட்டு எவ்வளவு பெரிய பணிவா இருக்கார் பாருங்க. அவர் பிரசிடென்ட் ஆன உடனே பார்லிமெண்ட் வச்சு கேட்குறான் ஒருத்தன், ஆப்போசிட் பார்ட்டி, மிஸ்டர் ஆபிரகாம் லிங்கன், டோன்ட் திங்க் தட் யூ ஆர் பிக், யூ ஆர் அ சன் ஆஃப் அ காப்லர், யூ ஆர் அ சன் ஆஃப் அ காப்லர், டோன்ட் திங்க் தட் யூ ஆர் பிக் அட் ஆல். I am wearing my shoe still working. Is your father has manufactured this. அவருக்கு ஆபிரகாம் லிங்கன் கோபம் வராதா? இப்போ உள்ளவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். ஆபிரகாம் லிங்கன் சார், he was very happy. மிஸ்டர் ஆப்போசிட் பார்ட்டி லீடர், I am very happy. என்னுடைய தகப்பனார் தைத்து கொடுத்த ஷூ இன்னும் ஒர்க் பண்ணுறது, 10 வருஷமா ஒர்க் பண்ணுறதுன்னா
ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. பட் ஒன் மோர் திங், அதில் ஏதாவது ரிப்பேர் வந்ததுன்னா வேறு யாருக்கும் போக வேண்டாம், என்கிட்ட கொண்டு வாங்க, நானே தச்சு கொடுக்குறேன். எனக்கு தைக்கிறதுக்கு நல்லா தெரியும். என்ன பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய உயரத்துலன்னு சொல்கிற, எனக்கு தைக்க தெரியும்னு சொல்கிற அந்த பண்பு சாதாரண பண்பு இல்லை. அதில் உயர்ந்து போங்கள். ஆனால் உயர்ந்து கொண்டே இருக்கும்போது பணிவாக இருங்கள். பி ஹம்பிள். கோ ஹை பட் பி ஹம்பிள். அதுதான் வாழ்க்கையில். எப்போ நீங்கள் எத்தனை நாள் வாழ்ந்துறீங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்ந்தீங்கன்னு மற்றவங்க சொல்லணும். வேர் யூ ஆர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், வாட் யூ ஆர் இஸ் இம்பார்ட்டன்ட். What you are is not important, what you do is important. What you do is not important, how you do is important. How you do is not important, for whom you do is important. For whom you do is not important. You must ensure whatever you do must reach those for whom very, very, very important. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, யாராக இருக்கிறீர்கள் என்பதோட முக்கியமல்ல, என்ன செய்கிறீர்கள் என்பதோட முக்கியமில்லை, எப்படி செய்கிறீர்கள் கூட முக்கியமில்லை, யாருக்காக செய்கிறீர்கள் முக்கியமல்ல, யாருக்காக செய்கிறீர்கள் என்பது நீங்கள் செய்கிற சேவை தொண்டு அவர்களுக்கு போய் சேருகிறது என்று கண்காணிக்க வேண்டியது மிக 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 முக்கியம். ஸோ லீவ் ஃபார், சொல்லுவார்கள், தூங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு சொன்னாங்களே அப்துல் கலாம் சொன்னார். அதுதான் ஹேவ் அ ட்ரீம், ஹேவ் அ ஹை ஆம்பிஷன், ஹை ஆஸ்பிரேஷன். இன்னும் மேலே போக வேண்டும், இன்னும் உயர வேண்டும், உழைக்க வேண்டும், உயர வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். உயர்த்துவார் கடவுளின் கருணை இருந்தால். எனக்கெல்லாம் தெரியும் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கேன்னா அதுக்கு அந்த காரணம் சத்யசாய் பாபா அவருடைய அருள், என்னை நீதிபதியாக்கிய ஜஸ்டிஸ் டி சரணாலயத்தினுடைய கருணை, என்னை ஆளாக்கிய என்னுடைய பெற்றோர்கள், அதை விட எனக்காக பிரார்த்தனை செய்கிற என்னுடைய மனைவி பத்மினி, இவர்களுக்கு எப்போதும் நான் நன்றி உணர்ச்சி உள்ளவன். எனவே வாழ்க இந்த அமைப்பு. இந்த நக்கீரர் தமிழ்ச்சங்கம் அதிகமான சேவையை செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு சேவை செய்யுங்கள். இது போன்ற பள்ளி மாணவர்களை அழையுங்கள், அவர்களுக்கு மோட்டிவேட் செய்யக்கூடிய ஆற்றலை மற்றவர்களை அழைத்து பேச வையுங்கள். அவர்கள் வாழ வேண்டும், உயர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஆற்றலை நீங்கள் வளர்த்து விடுங்கள். அதுதான் மாணவர்களுக்கு செய்தாலே அவர்கள் உயர்த்துவார்கள், கம்பனையும் உயர்த்துவார்கள், நக்கீரனையும் உயர்த்துவார்கள் என்று சொல்லி வாழ்க என்று சொல்லி நன்றி கூறுவேன். வணக்கம், சாய்ராம்.